எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? இந்திய தேர்தல் ஆணையத்தோட ஒரு கணக்கீட்டு படிவம். இதை நீங்கள் ஃபில் பண்ணி உங்கள் ஏரியாவில் இருக்க பிஎல்ஓ கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து ஃபார்ம் வந்து உங்கள் கைக்கு வந்துருச்சு. எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ காலம், 2வது காலம், 3வது காலம். ஸோ காலத்தில் உங்களுடைய அதாவது இங்கே ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா? இங்கே யார் ஃபோட்டோ இருக்கிறோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதுறீங்க. அதாவது இப்போ எங்கள் அம்மாவதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய பிறந்த டேட்டு 4/6/1990, 1985, 90 வரமாட்டாங்க, 1980 அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க. போட்டுருங்க. ஆதார் எண்ணு போட்டுருங்க. மொபைல் நம்பர் எழுதிடுங்க. அடுத்து தந்தையுடைய பாதுகாவலர் தந்தையுடைய பெயர் எழுதிடுங்க. அடுத்து தந்தையருடைய இந்த சீரியல் நம்பர், அதை ஓட்டர் ஐடி எடுத்திங்கன்னா தந்தையுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கும். சரிங்களா? அதோடைய சீரியல் நம்பர் இங்கே எழுதிடுங்க. அடுத்து தாயோடைய பெயரும் தாயோடைய சீரியல் நம்பரும். இப்போது அம்மாவுடைய துணைவரின் பெயர்னால் எங்கள் அம்மாவுடைய ஹஸ்பண்டோடைய பேர் இருந்தாக்கா ஹஸ்பண்டோடைய பேர் எழுதிட்டு அடுத்து அவங்களுடைய அடையாள அட்டை எண்ணை கொடுக்கணும். அதாவது இங்கே மொத்தம் 3 பேருடைய டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. கல்யாணம் ஆகியிருந்தால் இந்த ஆகாமல் இருந்திருந்தால் இந்த லாஸ்ட்டு 2 காலம் வந்து நீங்கள் எம்டியாக விட்டுருவீங்க. ஆகியிருந்தால் அவங்களுடைய டீட்டெயில்ஸையும் அவங்களுடைய இந்த வாக்காளர் அடையாள அட்டை எண்ணையும் கொடுக்குறோம். ஸோ காலம் முடிஞ்சிருச்சு. அடுத்து 2வது காலம் வாங்க. இந்த 2வது காலம் வந்து எல்லாராலையும் ஃபில் பண்ண முடியாது. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி 2002 யாரெல்லாம் வந்து ஓட்டு போட்டாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸு தான் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அம்மா 1980 பிறந்தாங்க. 2002 அப்போ அம்மாவுக்கு 22 வயசு. அப்போது அவங்க எலெக்ஷன் கமிஷன் ஒரு லிஸ்ட்டு விடுவாங்க பார்த்தீங்களா? அந்த லிஸ்ட்டில் எங்கள் அம்மாவுடைய பேர் இருக்கும். அதில் போய் தான் நம்ம சட்டமன்ற தொகுதியுடைய எண்ணும் பாகம் எண்ணும் வரிசை எண்ணும் எடுக்க போகிறோம். நான் அது எப்படி எடுக்கிறதுன்னு வீடியோவில் எண்டில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். இப்போது இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2002 லிஸ்ட்டில் வந்து எஸ்ஐஆர் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் போய்ட்டு நம்ம எடுத்து அதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே எழுத போகிறோம். சரிங்களா? வாக்காளர் பெயர் என்ன, லட்சுமி எழுத போகிறோம். வாக்காளருடைய நம்பர் அட்டை என்ன இதே தான், அதை எடுத்து இங்கே எழுத போகிறோம். அடுத்து உறவினரின் பெயர், எங்கள் அம்மாவுடைய அட்டையில் வந்து அப்பாவுடைய பேர் இருக்கும். ஸோ அப்பாவுடைய பெயர் போட்டுருவோம். அப்பான்னு எழுதிடுவோம். மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர் ஜோலார்பேட்டை, இந்த மாதிரி எழுதிடுவோம். சட்டமன்ற தொகுதியின் எண்ணு, பாகம் எண்ணு, வரிசை என்றது ஒன்றும் இல்லை, இது தாங்க வரிசை எண்ணு. நீங்கள் அந்த 2002 படிவத்தில் ஒரு வரிசை எண் இருக்கும்ல, அந்த வரிசை எண்ணை எடுத்து எழுத போகிறோம். நான் அந்த வரிசை எண்ணும் பாகம் எண்ணு தொகுதி எண்ணை எப்படி எடுக்கிறதுன்னு கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷத்தில் நான் சொல்ல போகிறேன். ஓகே. அடுத்த காலம் வரலாம். இந்த காலம் யாரெல்லாம் ஃபில் பண்ணணுமோ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 2002 நான் வந்து ஓட்டு போடல. எலெக்ஷன் கமிஷனை விட்ட நேம் லிஸ்ட்டில் என்னுடைய பெயர் இல்லை. அதாவது ஒரு 1985க்கு மேலே நான் பிறந்திருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 2002 லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்திருக்காது. ஏன்னா 85 to 95 10 இயரு. அடுத்து 2002 ஒரு 7 வருஷம், 17 வயசு ஆகிருக்கும் 85ல் பிறந்திருந்தா. ஸோ யாரெல்லாம் வந்து 85க்கு மேலே பிறந்தீங்களோ இந்த காலம் நீங்கள் கட்டாயம் ஃபில் பண்ணி தான் ஆகணும். சரி, யாரோடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறது ஒரு டவுட் வரும் இல்லையா? இப்போது வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினரின் பெயர். ஸோ நீங்கள் ஓட்டு போடலப்பா, எப்போது 2002 நீங்கள் ஓட்டு போடல, ஆனால் உங்கள் அப்பாவோ இல்லை அம்மாவோ ஓட்டு போட்டிருப்பாங்கள்ல, அவங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? அப்போது உறவினரின் பெயர் இப்போ வந்து எனக்கு நான் சொல்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா 95 2002 எனக்கு ஓட்டர் ஐடி இல்லை, ஆனால் எங்கள் அம்மா ஓட்டு போட்டாங்க. இப்போது இந்த இடத்துல எங்கள் அம்மாவுடைய டீட்டெயில்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ பெயர் லட்சுமின்னு கொடுக்குறேன்.
வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை என்ன இது தான். சரிங்களா? இது எழுதிட்டேன். அடுத்து உறவினரின் பெயர். எங்கள் அம்மாவுக்கு உறவினருடைய பெயர் என்ன? எங்கள் அம்மாவுடைய அடையாள அட்டையில் எங்கள் அம்மாவுடைய அப்பா பேர் இருக்கும். அதாவது எங்கள் அம்மாவுக்கு அப்பா பேர் தான் இருக்கும். அவங்களுடைய பேர் போடுவாங்க. கோபால்னு போட்டு உறவுமுறைன்னு போட்டு அப்பா அப்படின்னு போடுவாங்க. புரியுதா இல்லையா? பெயர் அம்மா பேர், அம்மாவுடைய சீரியல் நம்பரு, அம்மாவுடைய அப்பா பேர், உறவுமுறை அப்பா. ஓகேவா? அடுத்து மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர், சட்டமன்ற தொகுதியின் எண்ணு, பெயர், தொகுதி எண், பாகம் எண், வரிசை எண் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணியும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம 2002 நம்ம தொகுதி எண், பாகம் எண் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐபி லிஸ்ட்டு எடுத்து, எஸ்ஐஆர் லிஸ்ட்டு எடுத்து எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்படி வைக்கணும். லாஸ்ட்டில் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் 2002ன்னு சொல்லிட்டு, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய தொகுதி இதெல்லாம் கேட்கும் நீங்கள் என்ட்ரு பண்ண சொல்லி. ஸோ வேலூர் டிஸ்ட்ரிக்கு தொகுதி எந்த தொகுதி அப்படின்றத ஃபில் பண்ணணும். ஸோ திருப்பத்தூர். அடுத்து திருப்பத்தூரில் எஸ்பெஷலி எந்த ஸ்கூல், அதாவது எங்கே போய் ஓட்டு போட்டீங்க 2002 அந்த டீட்டெயில்ஸு. வெரிஃபிகேஷன் கோடு 240DC5. ஸோ இன்புட் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் லாஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், சட்டமன்ற தொகுதியுடைய எண்ணு மற்றும் பெயர்னு இருக்குங்களா? ஸோ 41 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அடுத்து பாகம் எண்ணுன்னு ஒன்று இருக்குமா? பாகம் எண்ணு 51. சரிங்களா? அடுத்து அந்த வரிசை எண் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களே, ஸோ இதுதான் இந்த வரிசை எண். 967, 68, 69 இந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுடைய பெயர் இருக்கோ அந்த வரிசை நம்பரை நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். சரிங்களா? நம்மெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய கையெழுத்தை போட்டுட்டு வாக்குச்சாவடி அலுவலர்கிட்ட கொடுத்துடணும். யார்? உங்கள் பிஎல்ஓ கிட்ட கொடுத்துடணும். பிஎல்ஓ வந்து இந்த ஃபார்மெல்லாம் கலெக்ட் பண்ணி எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ஒப்படைப்பாங்க. சரிங்களா? வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.